நன்றி. தமிழ் அச்சாக்க பிரசுர சரித்திரத்தில் சிற்றிதழ்களின் பங்கு அதன் வகிபாகம் இன்றியமையாதது. லட்சிய நோக்கும் ஆழ்ந்த கொள்கை பற்றும் சோதனை முயற்சிகளின் ஈடுபாடும் கொண்ட புதுமைகள் வளர்க்க முயன்று அதில் வெற்றி கண்ட சஞ்சிகைகள் இன்றும் நிலைபேறுடையதாய் நிற்கின்றன. கலை இலக்கிய தரத்தோடு சிறந்த வடிவமைப்போடு வெளிவந்த இதழ்கள் தனித்தன்மை கொண்டவையாகவும் விளங்கின. ஆரோக்கியத்தின் ஜீவதாதுக்களாய் விளங்கும் இவ்விதழ்கள் கலை இலக்கியத்தை கூர்ந்த மதியோடு அணுகின. 1970களின் பிற்பகுதியில் வெளிவந்த ஈழத்து சிற்றிதழ்கள் காத்திரமான தீவிரமான இலக்கிய தளத்தில் இயங்கின என்பது வெளிப்படை. இவ்விதழ்கள் தமக்கு பரிச்சயமான புனிதங்களாக கற்பிக்கப்பட்ட இலக்கியங்களை மீள்வாசிப்புக்கு உட்படுத்தின. வீரியமும் தொலைநோக்கும் கொண்ட இயங்கிய படைப்பாளிகள் சிற்றிதழ்களுக்கு புத்துயிர் அளித்தனர். இச்சிற்றிதழ்கள் நவீன தமிழ் இலக்கியங்களை அதன் கோட்பாட்டு முயற்சிகளை பொது விதியின் இயங்கு நிலையில் நின்று நோக்காது அதன் உள்ளடக்கம் மற்றும் அதன் பேசுபொருள் புதிய பார்வை கொண்டு பன்முக நோக்கில் அணுகி புனருத்தாரணம் செய்தன. அவ்வகையில் ஈழத்து இலக்கியத்துக்கு செழுமை சேர்த்த புதிய பாதையை காட்டிய இதழாக அலையை நான் குறிப்பிடுவேன். தேர்ந்த வாசகன் சிறந்த இலக்கியங்களை கண்டடையவும் நவீன இலக்கிய கருத்தாக்கங்கள் குறித்த விழிப்புணர்வை ஊட்டவும் அலை கால்கோள் அமைந்தது எனலாம். புதிய கர்த்தாக்களுக்கு களம் அமைத்து கொடுத்த அலை ஸ்தாபன பலம் பெற்றிருந்த வரட்டு இலக்கியங்களுக்கு எதிரான கலகு குரலாகவும் ஒலித்தது. தேசிய இன ஒடுக்குமுறையை கண்டு மௌனம் சாதித்த போலி முற்போக்குவாதிகளின் முகத்திரையை கிழித்தெறிந்த அலை சத்தியத்தின் வழி நின்று முற்போக்கு பாதையிலும் பயணித்தது. ஈழத்து இலக்கிய உலகில் அலை இதழின் பங்களிப்பு அசாத்தியமானது. இலக்கியம் தொடர்பான கருத்து பரிமாறல்களுக்கும் படைப்பு தொடர்பான விமர்சனங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து வெளிவந்த அலை கால மாறுதலுக்கு ஏற்ப கோலம் கொண்ட இலக்கிய போக்குகளையும் கோடிட்டு காட்டியது. 1975 கார்த்திகை மாதம் அலையின் முதல் இதழ் யாழ்ப்பாணம் நாவலர் அச்சகத்தில் அச்சிடப்பட்டு வெளிவந்தது. அலையின் முதலிதழின் ஆசிரியராக ஆன ஜேசுராசா, குப்லானாய் சண்முகம், ஜீவகாரணியன், மூனா புஷ்பராஜன் முதலியோர் விளங்கினர். ஆன்மீக கருத்துக்களை வலியுறுத்தும் வகையில் மூனா பொன்னம்பலத்தின் பிரபஞ்ச கும்மியை அலையில் பிரசுரிக்க முடியாதென அலை ஆசிரியர்கள் ஏனைய மூவரும் மறுத்த நிலையில் ஜீவகாரணியன் ஆசிரியர் பதவியிலிருந்து நீங்கினார். பின்னர் இதழேழிலிருந்து 12 வரை ஆன ஜேசுராசா, குப்லானை சண்முகம், மூனா புஷ்பராஜன் முதலியோர் அலையின் ஆசிரியராக விளங்கினர். இதழ் 13லிருந்து 25வது இதழ் வரை ஆனா ஜேசுராசாவும் மூனா புஷ்பராஜனும் அலையின் இணையாசிரியராக இருந்தனர். அலையோடு சேர்ந்து இயங்குதலில் இருந்த போதாமைகள் அதிருப்தி காரணமாக குப்லானாய் சண்முகம், மூனா புஷ்பராஜன் முதலியோர் நீங்க பின்னர் வந்த 26 தொடக்கம் 35 வரையான இதழ்களில் ஆசிரியராக ஆனா ஜேசுராசா இருந்தார். ஆனால் மூனா புஷ்பராஜன் விலகிய பின் வெளிவந்த 10 அலைகளிலும் சந்தியே ஆசிரியர் என்ற இடத்தில் ஆனா ஜேசுராசாவின் பெயர் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆதலால் தான் அவர் மீது நம்பிக்கையும் என்றைக்கும் அவரை போன்றவர்கள் இந்த உலகில் இருப்பதும் எமது அதிர்ஷ்டம் என்றே நான் கூறுவேன். சாகித்ய மண்டல பரிசுகளின் குளறுபடியினையும் காலியில் நடந்த சாகித்ய விழாவில் தமிழ் புறக்கணிக்கப்பட்டதையும் வெளியுலகுக்கு அம்பலப்படுத்தும் நோக்கி முதலிதழ் தனிதியான கட்டுரைகளை கொண்டு வந்தது எனலாம். மூனா புஷ்பராஜனின் மேகங்கள் மென்மேலும் இருண்டு கொண்டிருக்கின்றன என்ற சிறுகதையை தாங்கி 22 பக்கத்தில் வெளிவந்த இதழாக முதலாவது அலை காணப்படுகிறது. ஈழத்து நாவல்கள் குறித்தும் மினி இலக்கியத்தின் பலவீனங்கள் குறித்தும் அலை அவ்விதழில் விரிவாக பேசியது. கலை இலக்கிய கோட்பாடுகளை வெளிப்படுத்துவதை முக்கிய இலக்காக கொண்டு இயங்கிய அலையில் மொழிபெயர்ப்புகளும் முதன்மை பெற்றன. செக்கோஸ்லோவாக்கியா கவிஞர் ஒன்ட்ரா லைசோ ஹார்ஸ்கின் கவிதைகள் இவ்விதழில் மூப்போவால் மொழிபெயர்க்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அலை வரட்டுவாத முற்போக்கு சக்திகளுக்கு எதிராக இயங்கியது. பேராசிரியர் கைலாசபதி, பேராசிரியர் க. சிவத்தம்பி முதலான பலரால் முன்னெடுக்கப்பட்ட முற்போக்கு இயக்கம் வலுப்பெற்ற நிலையில் அரச அச்சாக்க தமிழ் ஊடகங்களும் அவ்வப்போது வெளிவந்த சிறு சஞ்சிகைகளும் இப்புலமைத்துவ மையப்போக்கை அனுசரித்தோ ஆதரித்தோ எழுத வேண்டிய நிலை காணப்பட்டது. தேசிய இன பிரச்சனையை கண்டும் காணாதது போல மௌனித்திருந்து கொண்டு மார்க்சியத்தின் பெயரால் போலி முற்போக்குவாத சிந்தனைகளை மக்கள் மத்தியில் வளர்த்து கொண்டும் இவ்வியக்கம் பேரிலக்கிய செயற்பாட்டுவாதமாக வளர்ந்த சூழலில் பல்கலைக்கழகத்துக்கு அப்பால் தூர நோக்கும் இலக்கியமும் குறித்து ஆழமான பார்வையை தீர்க்கமான சிந்தனையையும் கொண்ட இளைஞர்கள் சிலர் ஒன்றிணைந்து கொண்டு வரப்பட்ட இதழே அலையாகும். அறிவார்ந்த
தளத்தில் நின்று கொண்டு தமிழ் இலக்கியங்கள் குறித்து ஆழமான விவாதங்களையும் விமர்சனங்களையும் அலை முன்வைத்தது. இடதுசாரி தீவிரவாதத்தின் வரட்டுவாத போக்குகளை அலை கண்டித்தது. அதனை வழிநடத்தி சென்ற ஈழத்து இலக்கியத்தின் பிரதிநிதிகளாகவும் சம்பவான்களாகவும் இருந்த கலாநிதிகளின் சர்வாதிகார போக்கை அலை எதிர்த்து பல்கலைக்கழகத்துக்குள் இருந்து கொண்டு தன் லாப நோக்குக்காகவும் தன் இருக்கைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக மார்க்சிய கொள்கைகளை முன்னெடுத்தவர்களை அன்றி இவர்கள் செயற்பாட்டு தளத்தில் இயங்கியவர்கள் அல்ல என்பதையும் அலை வெளிப்படுத்தி நின்றது. இலக்கியம் பிரச்சாரமாக்கப்படுவதை அலை விமர்சனத்துக்கு உட்படுத்திய போது அலை மார்க்சியவாத கருத்துகளுக்கு எதிரானது என கூறி அதை புறந்தள்ளியவர்கள் கோட்பாட்டு அடிப்படையில் கருத்து சட்டகத்துக்குள் வைத்து ஆக்க இலக்கியத்தை முற்போக்குவாதிகள் சிருஷ்டிக்க முன்வந்த வேளையில் படைப்பு போலிகளின் வருகையை அலை சுட்டி நின்றது. கருத்து பிரச்சாரம் செழுமையான கலை வடிவத்துக்கு ஊறு விளைவிக்கும் என்பதை நிதர்சனபூர்வமாக அலை எடுத்து விளக்கியது. அனுபவ பயப்படாமல் வெறுமனே இலக்கிய அரசியல் பொருளாதார கொள்கைகளை வெளிப்படுத்துவதற்கான ஊடுபொருளாக அமையக்கூடாது என்பதை தொடர்ந்தும் வெளிப்படுத்தும் வகையில் அலை செயற்பட்டது. 1980 அலை பங்குனி இதழில் வெளிவந்த ஆனா ஜேசுராசாவின் குருக்களை மிஞ்சும் சீடப்பிள்ளை, மூனா புஷ்பராஜனின் புதிய திராட்சை ரசமும் பழைய சிந்தையும் கட்டுரைகள் இதற்கு சக்க சான்றாக அமைகின்றன. ஆனா ஜேசுராசா, மூனா புஷ்பராஜன் முதலியவரால் எழுதப்பட்ட கட்டுரைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் லங்கா கார்டியன் இதழில் மார்க்சியவாதிகள் எதிர் உருவவாதிகள் என்ற தலைப்பில் சமுத்திரன் ஒரு கட்டுரையை எழுதியிருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது. சமுத்திரனின் கட்டுரையில் உள்ள திரிபுவாத கருத்துக்களை சுட்டிக்காட்டி அதனை கண்டிக்கும் வகையில் நீ சொன்னால் காவியம் என்ற தலைப்பின் கீழ் சிவசேகரம் கட்டுரை ஒன்றை எழுதினார். இக்கட்டுரை தமிழின் விமர்சன மரபு வளராத நிலையில் சுட்டிக்காட்டிய சிவசேகரம் முற்போக்கு இலக்கியவாதிகளால் முன்னெடுக்கப்படும் இலக்கிய செயற்பாடுகளின் நிலை குறித்தும் கேள்விகளை எழுப்பினார். அத்துடன் சமுத்திரன் கட்டுரையில் எழும் மயக்கங்களை, அக்கட்டுரையை புரிந்து கொள்வதில் எழும் சிக்கல்களையும் சுட்டிக்காட்டி ரெஜி ஸ்ரீவர்த்தனா உருவம் உள்ளடக்கம் மார்க்சிய விமர்சனம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு கட்டுரையை எழுதியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதனை ஏஜே மொழிபெயர்த்து அலையில் வெளியிட்டதும் இங்கு நினைவு கூறத்தக்கது. சிவசேகரத்தின் கட்டுரைக்கு பதிலளிக்கும் வகையில் அலையில் எம்ஏ நுகுமான் நீங்களாவது காவியம் பாடலாம் என்ற கட்டுரை வெளியானது. கிண்டலும் கேலியுமாக எழுதப்பட்ட நுகுமானின் கட்டுரைக்கு காரசரமான பதிலாக சிவசேகரத்தின் முற்போக்கு இலக்கியம் என்ற ஒரு யானை இருந்ததாம் என்ற கட்டுரை அமைந்தது. பேராசிரியர் கானா கைலாசபதியின் இலக்கிய முயற்சிகளை மறுவாசிப்புக்கு உட்படுத்தும் இவ்விவாதங்கள் துணை நின்றன. இலங்கையில் மாத்திரமல்ல தமிழகத்திலும் இவ்விவாதங்கள் கூடிய கவனம் பெற்றன. இலங்கை இலக்கிய சூழலும் விவாதமும் என்ற தலைப்பின் கீழ் படிகள் இதழில் வெளிவந்த கட்டுரை ஈழத்து இலக்கியங்களை தமிழகத்தார் சிறப்பாகவும் நுணுகவும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு துணையாக அமைந்தன எனலாம். தமிழகத்தோடு அலை கொண்டிருந்த தொடர்பினால் அலையில் வெளிவந்த விவாதங்கள் ஆரோக்கியமான இலக்கிய முயற்சிக்கு வித்திட்டன. 23வது இதழில் வெளிவந்த இருத்தியல்வாதம் என்கின்ற எக்ஸென்ட்ரிசமும் தொடர்பாக என்ற சிவசேகரத்தின் கட்டுரை இருத்தலியல் கோட்பாடுகளின் இயங்குதளத்தையும் இருப்பியலையும் பொறிமுறையையும் கேள்விக்குட்படுத்தியது. அக்கட்டுரைக்கு அடிப்படை உள்நோக்கை விளங்கிக் கொண்டு SV ராஜதுரை எக்ஸென்ட்ரிசமும் சிவசேகரத்தின் மார்க்சியமும் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை எழுதியிருந்தார். திறனாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட கோட்பாட்டின் உடன்பாட்டு வகையான கூறுகளை ஆராயாது, நூலாசிரியரின் கூறுகளை மேற்கோள் காட்டாது, மூலநூல் கூறும் விடயங்களை திரிவுபடுத்தி கொண்டு எழுதும் ஜடனோவிய கோட்பாட்டின் அடிப்படையில் எழுதப்பட்ட சிவசேகரத்தின் கட்டுரையை அக்குவேராக ஆணிவேராக SVR பிரிந்து மேய்ந்தார். இவை தவிர இருத்தலியலின் இயங்கு நிலையை சுட்டிக்காட்டி அலையில் இருத்தலியம் குறித்து AV அசோக் என்பவரால் எழுதப்பட்ட விக்டர் பிராங்கல் இருத்தலியம் வெறுமை மற்றும் சண்முக சிவலிங்கத்தின் இருப்பியல்வாதம் பற்றிய சிறு விளக்கம் முதலான இரு கட்டுரைகளும் வெளியாகி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அலை மார்க்சிய சிந்தனைகளுக்கு எதிரானதல்ல. மார்க்சிய சிந்தனை குறித்த தெளிவான பார்வை அலைக்கு இருந்தது. இலக்கியங்கள் மக்களுக்காக எழுதப்பட்டன என்ற பொருளில் எழுதப்பட்ட போலிகளைத்தான் அலை கண்டித்ததை ஒழிய கருத்தியல்வாத அடிப்படையில் முன்னெடுத்தப்படும் அளவுகளை கொண்டு இலக்கியங்கள் அளக்கப்படுவதையும் அது இலக்கிய கர்த்தாக்களின் தற்கொலைக்கு காரணமாக அமைவதையும் மாயாகுஸ்கியின் வாழ்வை பின்னணியாக கொண்டு அலை விமர்சித்திருந்தது. பொன்னம்பலத்தின் இலக்கியமும் இடதுசாரியும் என்ற கட்டுரை இது குறித்து விரிவாக பேசுகிறது. மார்க்சிய பஜனையும் கவிஞர்களும் என்ற கட்டுரை பிரச்சாரத்துக்காக புது கவிதைகளை படிக்கும்
வரும் கவிஞர்களை கண்டிக்கிறது. கவிதை வாழ்க்கையின் அனுபவங்களில் இருந்து பிறக்கின்றதை அன்றி கருத்து குவியல்களில் இருந்து பிறப்பதல்ல. அதேபோல் கவிதை என்ற சொல்லி கொண்டு காப்பாற்றும் வசனங்களை முறித்து போடுவதையும் இக்கட்டுரை கண்டிக்கிறது. மைக்கேல் ஓவியால் எழுதப்பட்ட ஏ.ஜே. கனகரத்னாவால் மொழிபெயர்க்கப்பட்ட மார்க்சியவாதிகளும் தேசிய இனப்பிரச்சனையும் என்ற கட்டுரை தேசிய இனப்பிரச்சனை குறித்து மார்க்சிய இயக்க சான்றோரில் நிகழ்ந்த விவாதங்களை, முக்கிய கொள்கைகளை சார்ந்த விடயங்களை பேசுகிறது. அது மட்டுமின்றி ரஷ்ய இலக்கியத்தில் காணப்படும் சுவாரஸ்யமான பயனுள்ள பகுதிகளும் ரஷ்ய இலக்கியத்தின் அருமையான பகுதிகள் என்ற தலைப்பின் கீழ் அலையில் வெளிவந்தது. பரிணாமம் இதழில் இருந்து எடுக்கப்பட்ட இப்பகுதி எழுத்தாளர் மிக்கேல் ஸ்பெஃபினோவிச்சுக்கும் லெனினுக்கும் இடையில் இலக்கியம் குறித்த உரையாடலாகவும் அமைந்தது. இதேபோல் பரிமாணம் இதழில் இருந்து எடுக்கப்பட்ட புதிய இடதுசாரிகளும் கம்யூனிஸ்டுகள் என்ற கட்டுரை இலங்கை நிலை கொண்டிருந்த தமிழீழ விடுதலை இயக்கங்கள் குறித்து புதிய இடதுசாரி அமைப்புகள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் பேசுகிறது. எம்.ஏ. நுகுமானால் எழுதப்பட்ட இலக்கிய விமர்சனம் ஒரு மார்க்சிய பார்வை என்ற சில குறிப்புகள் கட்டுரை கேசவனால் எழுதப்பட்ட இலக்கிய விமர்சனம் ஒரு மார்க்சிய பார்வை என்ற நூலை கலை கோட்பாடு அடிப்படையில் திறனாய்வு செய்கிறது. உண்மையில் முற்போக்கு இலக்கியங்களை விட மார்க்சியம் குறித்த தெளிவும் புரிதலும் அலைக்கு இருந்தமைக்கு இக்கட்டுரைகள் சான்றாக அமைகின்றன. இலக்கியத்தை அறிவியல் அடிப்படையில் அணுகும் கட்டுரைகளையும் அலை பிரசுரித்தது. கந்தையா சண்முகலிங்கம் எழுதிய மார்க்சியமும் கருத்து நிலையும் என்ற கட்டுரையும் ஐடியாலஜி என்ற கருத்தில் சமூகவியலுக்கும் மார்க்சியத்துக்கும் எவ்விதமான பொறுமையில் எடுத்தாளப்படுகிறது என்பதை விளக்கி நிற்கிறது. இக்கட்டுரையின் இரண்டாம் பகுதி அல்தூசரின் சிந்தனையான ஸ்ட்ரக்சரலிஸ்ட் மார்க்சியம் என்பதை வெளிப்படுத்தும் நோக்கில் கருத்து நிலை பற்றிய அல்தூசர் என்ற தலைப்பில் அலை 27 வெளிவந்தது. உற்பத்தி மறு உற்பத்தி என்ற அடிப்படையில் அல்தூசரின் சிந்தனாவாத கட்டமைப்பையும் இக்கட்டுரை மேற்கட்டுமான கருத்துநிலை மூலம் உற்பத்தி உறவுகளின் மறு உற்பத்தி நிகழ்த்துவதையும் கூறி நிற்கிறது. படைப்பிலக்கியங்களை மொழிபெயர்க்கும் போது சமூக பண்பாட்டு சூழலுக்கு அமைய பிரதேச கிளைமொழிகளை கவனத்தில் கொண்டே மொழிபெயர்க்க வேண்டிய அவசியத்தை விளக்கி நிற்கும் கட்டுரைகளும் அலையில் வெளிவந்தன. நிர்மலா நித்யானந்தனால் எழுதப்பட்ட ஹிட்லரும் ரிச்சார்ட் வாக்னரும் வெங்கட்சாமி நாதனுக்கு குறிப்புகள் கட்டுரை வாக்னரின் கலைத்துவ ஆற்றலையும் மற்றும் யூத எதிர்ப்பு வாதத்தையும் கோடிட்டு காட்டுகிறது. சூனா மகேந்திரனின் நோபல் இலக்கிய பரிசும் சர்ச்சைகளும் கட்டுரை நோபல் பரிசு குறித்த விவரங்களை தருவதுடன் அப்பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எழுதும் சர்ச்சைகளையும் சுட்டி நிற்கிறது. மினி இலக்கியத்தின் பலவீனங்கள் குறித்து முருகையன் எழுதிய கட்டுரை சின்னஞ்சிறிய கவிதைகளை வெளிப்படுத்துவதில் உள்ள தர்ம சங்கடங்களை பேசி நிற்கிறது. கால வரிசையில் தமிழ் நாவல்களை வகைமைப்படுத்தும் நோக்கையும் போக்கையும் விவரிக்கும் கட்டுரைகளும் அலையில் வெளிவந்தன. ராஜ்ய கௌதமனின் வர்க்கப்போரும் காணலும் என்ற கட்டுரை டேனியலால் எழுதப்பட்ட நாவல் பற்றிய விமர்சனமாக அமைகிறது. 1956ஆம் ஆண்டு தனிச்சிங்கள சட்டம் கொண்டு வரப்பட்ட நிலையில் சுரேந்திரன் சோமா என்ற சிங்கள யுவதியின் காதல் முறிந்து போனதை பேசும் செங்கையாளியின் தீன் தரிகடத்தித்தோம் நாவலுக்கு ரூபனால் எழுதப்பட்ட விமர்சனம் கதைக்கருவின் கட்டுமானத்தையும் பேசுபொருள் குறித்தும் ஒரு வெளிப்பாடுகளை மறுபரிசீலனை செய்வதாக அமைகிறது. இன ஒடுக்குமுறைக்கு எதிராக தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் முனைப்பு பெற்ற சூழலில் அரசியல் கட்சி சாராது தமிழ் தேசியவாதத்தை தன்னளவில் முன்னெடுத்ததாகவும் அலை பிரதான பங்கு வகிக்கிறது. புதிய சூழலும் தமிழர் பிரச்சனையும் என்ற 5வது இதழின் ஆசிரியர் தலையங்கம் இங்கு குறிப்பிட்டு நோக்கத்தக்கது. அன்றைய சூழலில் தமிழ் அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டிய விடயங்கள் என்ன என்பதை திட்டவட்டமாக இக்கட்டுரைகள் கூறி நின்றன. அவ்வரசியல் உரிமை வென்றெடுப்பதற்கு தமிழர் விடுதலை கூட்டணியினர் எவ்வாறு முட்டுக்கட்டையாக இருந்துள்ளனர் என்பதை அன்றே அலை வெளிப்படுத்தி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினரும் தமிழருக்கான உரிமையை பெற்றுக் கொடுப்பதில் திராணியற்றவர்களாக காணப்படுகின்ற என்பதையும் அந்த ஆசிரியர் தலையங்கம் சுட்டி நின்றது. அலை 10வது இதழின் முகப்பு பக்கத்தில் வெளிவந்த தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரி பாதுகாப்பை வழங்கும் என்ற கட்டுரை இன்றளவும் நோக்கப்பட வேண்டிய தமிழர் நலன் சார்ந்த கட்டுரையாகவே நான் பார்க்கிறேன். பயனாளில் ஆசிரியர் தலைப்பாக குறிப்பிடப்படும் சூரியன் கிளம்புகிறது என்ற பகுதியும் கடந்த காலங்களில் பேரிடருக்குள் அகப்பட்டு உரிமைகள் இழந்த தமிழர்களின் அவல வாழ்வை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. அலையில் வெளிவந்த ஆக்கங்களும் தமிழ் தேசிய உணர்வை பலப்படுத்துவதில் பெரும் பங்காற்றின. நுகுமானின் நேற்றைய மாலையும் இன்றைய காலையும் கவிதை 27/8/1900 அரசால் முன்னெடுக்கப்பட்ட வன்முறைகள் யாழ்ப்பாணத்தில் எரியூட்டப்பட்ட சம்பவங்களை கூறி நிற்கின்றன. சசியின் வெளியார் வருகை, இரவு நேரங்களில் வீட்டு கதவை தட்டும் அரச பாதுகாப்பு படையினரின் வருகையால் அச்சப்படும் தமிழர்களின் வாழ்வியல் கோலங்களை விளக்கி நிற்கிறது. புஷ்பராஜனின் 81 மே 31 இரவு மனைவிக்கு கவிதையும் இவ்வடிப்படையில் யாழ்ப்பாணத்தின் அச்சந்தரும் சூழ்நிலையை காட்சிப்படுத்தி நிற்கிறது.
வைக்கின்றது எனலாம். ஆனா ஜெயசுராசனாவின் கல்லுகளும் அலைகளும் கவிதை உணர்வு பூர்வமாக பல்வேறு சம்பவங்களும் வன்முறையால் உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட தமிழராட்சி மாநாட்டு சிங்கள அரசின் இனவெறியாட்டத்தையும் எடுத்துரைக்கிறது. வில்வரத்தினத்தின் அகங்கள் முகங்கள் கவிதை ஜெயசுராசாவின் தடத்திலேயே பயணிக்கிறது. சுந்தரனின் புத்தரின் படுகொலை கவிதையும் சிவலோகவாதத்தின் பெயரால் நூலகம் எரிக்கப்பட்ட செயலை எடுத்து காட்டுகிறது. அலை 18வது இதழில் அரச பயங்கரவாதம் என்ற தலைப்பின் கீழ் இக்கொடுமையான செயல்கள் கண்டிக்கப்படுகின்றன. ஈழநாடு பத்திரிகை எரியூட்டப்பட்ட சம்பவங்களையும் அலை அக்கால பகுதியில் வெளிக்கொண்டு வந்திருந்ததையும் நாங்கள் நோக்கத்தக்க விஷயங்களாக பார்க்கலாம். அலை 17வது இதழில் வெளிவந்த இந்திய தமிழரும் வாக்குரிமையும் என்ற கட்டுரை அரசியல் ஆதாயத்துக்காக இந்திய வம்சாவளியினர் பிரஜா உரிமை பறிக்கப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரங்கள் சிதைக்கப்பட்ட வரலாற்றை எடுத்துரைக்கிறது. அலை 18வது இதழ் நூலக எரிப்பு குறித்தும் விரிவாக பேசுகிறது. தேசிய விடுதலை போராட்டங்கள் குழுக்களாக பிளவுண்ட நிலையில் மக்களால் எடுக்கப்பட வேண்டிய முயற்சிகள் குறித்து அலை பேசியது எனலாம். அலை 27 இதழில் இடம்பெறும் நிகழ்காலமும் எதிர்காலமும் என்ற கட்டுரை தம்பிக்கையான எதிர்காலத்தை நோக்கி விடுதலை போராட்டம் நடைபெறுவதற்கு சரியான பாதையில் மக்கள் நலன் சார்ந்து அப்போராட்டம் இயங்க வேண்டும் என்பதை கூறி நிற்கிறது. கவிதையை போல தமிழீழ தேசிய விடுதலை இயக்க போராட்டம் குறித்தும் பல கட்டுரைகள் அலையில் வெளியாகின என்பது இங்கு கூறத்தக்கதாகவே நான் பார்க்கிறேன். மரபு கலை வடிவத்திலிருந்து விலகிய நவீன நாடகங்கள் குறித்தும் அலை பெரும்பங்காற்றியது எனலாம். நாடகம் குறித்த புதிய பார்வையை அலை தந்ததோடு நில்லாது அதன் புதிய கருத்தியல் காண்பிய அரங்குகளையும் அறிமுகம் செய்தது. அலை 10 சாமுவேல் பெக்டின் 3 அபத்த நாடகங்களை ஏஜே கனரத்னா தமிழில் மொழிபெயர்த்திருந்தார். வாழ்வின் தரிசனங்களை குறுகிய காலத்தில் பதிவு செய்யும் பெக்கட்டின் நாடகங்கள் வடிவ நேர்த்தி மிக்கவை என்பதை இந்த கட்டுரை எடுத்துரைத்தது. ஆவண்ணா சபாரத்னத்தின் ராபர்ட் குறித்து எழுதிய கட்டுரையும் மேலத்தைய நாடக இலக்கியங்களை அறிய உதவுகிறது. 15-11-80களில் வீரசிங்க மண்டபத்தில் அரங்கேற்றப்பட்ட பேராசிரியர் மௌனகுருவின் சங்கார நாடகம் குறித்து மூனா புஷ்பராஜன் எழுதிய விமர்சனம் இன்றும் நினைவு கூறத்தக்கதாக ஒன்றாகவே அமைகிறது. 4 நாடகங்களும் நாடக விழாக்களும் என்ற கட்டுரையும் பாலேந்திராவின் முகமில்லாத மனிதர்கள் நாடகத்துக்கு கடலோலி எழுதிய பதிவும் பாலேந்திராவின் நெறியாளுகையின் கீழ் அரங்கேற்றப்பட்ட கிரீஷ் கனட்டின் துக்ளக் நாடகத்துக்கு காணா முருகவேல் எழுதிய குறிப்புகளும் அலையில் வெளிவந்தது என்பது அலை நாடகத்துக்கு ஆற்றிய பணியை எடுத்துரைக்கிறது. சிறந்த மொழிபெயர்ப்புகளையும் அலை எமக்கு தந்தது. அலையில் வெளிவந்த மொழிபெயர்ப்புகள் கவிதைகள் தனியே வைத்து நோக்கப்பட வேண்டியது. அலையில் வெளிவந்த ஸ்ரீ அரவிந்தரின் இலக்கு கவிதை கவிதாசும் மகா சேதுங்கின் கவிதைகளை யோகனும் எம்.ஏ. நுகுமானும் மணியும் மொழிபெயர்த்திருந்தனர். இவை தவிர விமல் திசாநாயக்கா, ஜாக் பேட்ரியோல், புத்ததாச கலாபதி, ஐஜிங், ஜி செப்பி உக்ரெட்டி, செல்வர் குவாசிடா, ஏரியல் டார்வர்மன் முதலானவர்களின் கவிதைகள் அலையில் முறையே சிவகுமாரன், பைஸ்தீன், ஆனா ஜெயசுராசா, ராகேல், நிர்மலா நித்யானந்தன், மைத்திரேயே போன்றவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டு இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அலையில் வெளிவந்த கட்டுரைகள் காத்திரமான முழுக்க கனதியானதாகவும் இருந்தது போல மொழிபெயர்ப்புகளும் அவ்வாறே இருந்தது என நாம் துணிந்து கூறலாம். நவீன ஓவியங்களை அறிமுகம் செய்ததில் அலையின் பங்களிப்பு இன்றியமையாத ஒன்றாக காணப்பட்டது. ஓவியங்களில் உளத்தாக்கங்களும் முதன்மை தரும் பதிவு நவீல்வாதம் எனப்படும் மனப்பதிவு வாதமும் முக்கியத்துவம் பெற்றிருந்தது. வண்ணங்களும் கையசைவு கோடுகளும் உணர்ச்சி பதிவுகளாக ஓவியங்களில் கையாளப்பட்டன. அகமனவுணர்வுகளின் விடயதானத்தை பகுத்தோ தொகுத்தோ கொடுக்காமல் தூண்டல்கள் பற்றி சிந்திப்பதை பிரதான இலக்காக கொண்டு மனப்பதிவுவாதம் இயங்கியது. பொருளியல் பார்க்க விமர்சனத்தை தூண்டிவிடல் மனப்பதிவுவாதத்தின் முக்கிய செயற்பாடாக அமைந்தது. புறக்காட்சிகளுக்கான முக்கியத்துவம் குறைவாகவும் மன உணர்வுகளுக்கு அதன் நெருக்கடிகளை பிரதான வெளிப்பாடுகளாகவும் மனப்பதிவுவாதம் அமைந்தது. இந்த அடிப்படையில் சுயாதீனமான கோடுகளையும் பிரதிமைகளையும் வெளிப்படுத்தும் ஓவியங்களை அலை பிரசுரித்தது. பார்வையாளர் அனுபவங்களுக்கு புதிய பரிணாமத்தை கொடுக்கவல்ல மாறுபட்ட முறையில் கட்டமைக்கப்படும் அனுபவ ஓவியங்களை வாசகருக்கு அலை அறிமுகம் செய்தது. அவ்வோவியங்களில் படைப்பாளிகளின் உணர்ச்சியும் அறிவு சார்ந்த சக்தியும் இணைந்திருந்தன. திட்டமிட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் வரையப்படும் இவ்வோவியங்கள் தனிமனித உணர்வுகளூடாக வியாபகம் பெறுகின்றன. அலாதியான ஒரு லயத்தில் ஒரு அபராதமான ஒழுங்கில் இயங்கும் தன்மை கொண்ட ஓவியங்களை அலை
பிரசுரித்தது எனலாம். 7, 8, 9, 20, 26, 28 இதழ்களே இந்த போக்கை நாம் காணக்கூடியதாக உள்ளது. இதேபோல் கைலாசநாதனின் ஓவியங்கள் அலை 14, 16, 19, 23, 27, 33 இதழ்களை தாங்கி வந்தன. அலையின் லோகங்களை அதாவது குறியினை ரமணி என்பவரே தயாரித்து கொடுத்திருந்த நவீன ஓவியங்கள் குறித்தான கட்டுரைகளும் அலையில் வளர்ச்சி பெற்ற ஒரு மைல்கல்லாய் அமைந்தது போல ஓவியங்களும் மைல்கல்லாய் அமைந்தது எனலாம். அலையில் வெளிவந்த சிறுகதைகள் மனிதநேயத்தை வெளிப்படுத்தி நின்றன. இயல்போடு கலையழகோடு வெளிப்படுத்தி நின்று அலையில் வெளிவந்த கதைகள், கதைப்பற்புகள், அதன் அனுபவங்கள் கதையின் வடிவநேர்த்தி விரிந்த தளத்திலே நோக்கி பேசப்பட வேண்டும். வாய்மொழி வட்டார வழக்கையும் அலை நடுத்தர மக்களின் வாழ்க்கையையும் அலை அழகாகவே எடுத்துரைத்தது. புஷ்பராஜன், ரஞ்சகுமார், உமா வரதராஜன், குப்புலானை சண்முகம், மாவி நித்யானந்தன், தானா ஆனந்தமயில், காணா சட்டநாதன், நந்தினி சேவியர், குந்தவை என அடுக்கிக் கொண்டே போகலாம். ஜதார்த்தத்துக்கு மாறாக பிரமிப்பை ஏற்படுத்தும் ஜனரஞ்சக வணிக சஞ்சிகைகளின் மத்தியில் தீவிரம் பெற்ற ஒரு சஞ்சிகையாக இலக்கிய சூழலில் அலை முகிழ்ந்தது எனலாம். வாழ்தலுக்கான விழிப்பை ஊட்டும் காத்திரமான திரைப்படங்களையும் அலை பிரசுரித்தது எனலாம். அலை சமூக அரசியல் பண்பாட்டின் நிலவரங்களையும் எண்ண கருத்துகளையும் கருத்தியல்களையும் வெளிப்படுத்தும் கலாபூர்வமான உலகபூர்வமாக அறியப்பட்ட திரைப்படங்களை அலை வாசகருக்கு இனங்காட்டி சென்றது. உண்மையானதும் யதார்த்தமானதும் ஆக்கபூர்வமான திரைப்படங்களை பிரஜைபூர்வமாக அலை கலை பண்பாட்டு அம்சங்களுடன் வெளிப்படுத்தி நின்றது. திரைப்படம் ஒன்றில் வெளிப்படும் நடிப்பு, காட்சி அமைப்பு, இசை, எழுத்துரு, கேமரா நகர்வுகள், அதன் நெறியாளர்கள் தொடர்பான விடயங்களை தெரிந்து கொள்ளவும் அலை உதவியது எனலாம். ஆத்மார்த்தமாக தத்துவ வார்த்தை இயங்கு நிலை மனித வாழ்வோடு இணைந்து திரைப்படங்களை அலை காட்சிப்படுத்தி நின்றது. அலையில் வெளிவந்த கவிதைகளும் புதிய சமூக அரசியல் இலக்கிய மாற்றங்களையும் அலை உள்வாங்கிக் கொண்டது என்றே கூறுவேன். தமிழ் தேசியத்தின் மென்மையான உணர்வெழுச்சியையும் இக்கவிதைகள் வெளிப்படுத்த தயங்கவில்லை. அலையில் தேர்ந்த கவிதைகளை பொன்னம்பலம், எம்.ஏ. நுமோமான், வில்வரத்தினம், ஆனா ஜேசுராசா, நிலாந்தன், சேரன், வானாயண்ணா ஜெயபாலன், தாவனா ராமலிங்கம், ஜெயசீலன், சண்முகம், சிவலிங்கம், இளவாலை விஜயேந்திரன் என பலர் எழுதினர். சுயாட்சியை வெளிப்படுத்தும் கவிதைகளை பொன்னம்பலத்தினுடைய கவிதைகளும் அதே சமயம் வில்வரத்தினத்தின் கவிதைகளும் எடுத்து உரைத்தன. தஞ்சை பெரிய கோவிலை குறியீடாக கொண்டு மனித வாழ்க்கையின் சுயத்துவத்தை பேசும் பொன்னம்பலத்தின் கவிதை மிக முக்கியமானதென்றே நான் கூறுவேன். சங்கம் புலைக்கும் மாயா கோஸ்கி கவிதையை ஆனா ஜெயசுராசா எழுதியிருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இதேபோல் அலையில் வெளிவந்த நேர்காணல்களும் பன்முகத்தன்மை கொண்டவையாகவே அமைந்தன. திறனையும் ஆற்றலையும் அறிய துணை நின்ற இந்நேர்காணல்கள் இலக்கிய படைப்பொன்றின் நோக்கத்தையும் போக்கையும் அறிந்து கொள்ள துணை நின்றன. சந்தத் மற்ற கவிதை இயக்கத்தின் முன்னோடியாக இருந்த ஸ்ரீ குணசிங்கவின் நேர்காணல் அலையில் மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. அதே சமயம் ஹெவனல நாவலின் ஆசிரியராக சத் சமுத்திர என்ற திரைப்பட நெறியாளராகவும் இலக்கிய திறனாய்வாளராகவும் விளங்கியவரே இவர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் அலை 34 வெளிவந்த சுந்தர் ராமசாமியின் நேர்காணலும் கலை குறித்து அவர் கொண்டிருந்த நிலைப்பாட்டை எமக்கு எடுத்துரைத்தது எனலாம். நவீன இலக்கியம் குறித்து பல்வேறான தோற்றங்களை அவை குறித்தான புரிதல்களையும் அலை எமக்கு தந்ததென்றே நான் கூறுவேன். அந்த வகையில் அலையில் வெளியான முப்பரிமாணம் மற்றும் மூவர் பார்வைகள் முக்கியமானது. எஸ். பொன்னுத்துரை, எம்.ஏ. நுகுமான், பொன்னம்பலம், சசி கிருஷ்ணமூர்த்தி, ஆனா ரவி, சட்டநாதன் முதலியோர் இதில் பங்களிப்பு செய்திருந்தனர். அலை வெளியீட்டு துறையிலும் ஆழத்தடம் பதித்தது. மீனவர் பாடல்கள் குறித்து எழுதப்பட்ட மூனா புஷ்பராஜனின் கட்டுரைகளை அம்பா என்ற நூலாக வெளியிட்ட அலை குப்புலான் சண்முகத்தின் 14 சிறுகதைகளையும் கோடுகளும் கோலங்களும் என்ற தொகுப்பாகவும் கொண்டு வந்தது. ஏ.ஜே. கனகரட்னாவின் மொழிபெயர்ப்புகளை மார்க்சியவாதிகளும் இனப்பிரச்சனையும் மார்க்சிய இலக்கிய
இலக்கியமும் என்ற பெயரில் அலை நூலாக்கம் செய்திருந்தது. ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியத்தின் ஒரு கோடை விடுமுறை நாவலையும், வானாயண்ணா ஜெயபாலனின் தேசிய இன பிரச்சனையே முஸ்லிம் மக்களும் நூலையும், சூனா வில்வரத்தினத்தின் அகங்களும் முகங்களும் என்ற கவிதை தொகுப்பையும் செம்மையான முறையில், எழுத்து பிழைகளற்ற முறையில் அலை கொண்டு வந்தது முக்கியமானது. அதே போல் நான் ஏலவே குறிப்பிட்டது போல பனிமலை குறிப்பீட்டிலிருந்து நினைவு குறிப்புகள், நிழல்கள் முதலான ஆனா ஜெயசுராசாவின் நூல்களும் அலை வெளியீடாகவே வெளிவந்தன. கலை உணர்ச்சி புறக்கணிக்கப்பட்டு பரட்டுவாதங்களும் விமர்சன வழிபாடுகளும் ஈழத்து சூழலில் அரங்கேறிய நிலையில் இலக்கிய நேர்மையினங்களை சுட்டிக்காட்டி அறிவுபூர்வமான தடத்தில் பயணித்த இதழாக அலை காணப்படுகிறது. இலக்கியத்தின் ஊடாக சமூக மாறுதல்களை தோற்றுவிப்பதில் முக்கிய பங்காற்றிய இதழ் என்ற வகையில் அலை இற்றைவரை நிலைத்து நிற்கிறது. அலை குறித்த பதிவுகள் விரிவாக ஆராயப்பட வேண்டிய சூழலில் எனது இந்த பேச்சானது அதனுடைய அலையினுடைய முழு முயற்சிகளையும் கொண்டு வந்ததா என்றால் அது இல்லை என்றே ஆணித்தரமாக கூறுவேன். ஆயினும் அதனுடைய உள்ளீடுகளையும் நுண்ணாய்வுகளையும் நான் சுட்டிக்காட்டவில்லை எனினும் அலையினுடைய பரந்த போக்குகளை நான் சுட்டிக்காட்டி இருக்கிறேன் என்பதை குறித்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை தந்த அகிலுக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.